ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு செய்ய அரை கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான பிஞ்சு சுண்டைக்காயை எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சுண்டைக்காய் எடுக்கிறீங்களோ அதை அப்படியே 2 மடங்காக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ரொம்ப முத்தின கருவேப்பிலையாக இல்லாமல் நல்லா பிஞ்சு கருவேப்பிலையாக நல்லா இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சுண்டைக்காயை அந்த விதையை நீக்க வேண்டாம். லைட்டாக இந்த மாதிரி தட்டி தான் எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு லைட்டாக அழுத்துனீங்கன்னா காய் வெடிச்ச மாதிரி வந்துடும். விதை வேஸ்ட் ஆகாது, அதில் அப்படியே தான் இருக்கும். எல்லா சுண்டைக்காயும் தட்டிட்டு ஒரு தடவை தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், விதை கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகலை, அப்படியே தான் இருக்குது. காய் மட்டும் வெடித்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் மண் சட்டி வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த பூண்டு நல்லா சாஃப்டாகி வேகிற அளவுக்கு மட்டும் வதக்கி விடுங்க. நிறம் மாறணுங்கிற அவசியம் கிடையாது. பாருங்கள், பூண்டு ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 3 வரமிளகாய், கலருக்காக 3 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணி சேர்த்துட்டு இது நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. ரொம்ப கருகிடக்கூடாது. கருகிடுச்சுன்னா நமக்கு குழம்போட டேஸ்ட் மாறிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தா சரியாக இருக்கும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கருவேப்பிலையை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது ரொம்ப நிறம் மாறுற அளவுக்குலாம் வதக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கலந்து விடுங்க. அந்த கருவேப்பிலை கொஞ்சம் சாஃப்டாகி வந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கினா போதும். ஓரளவுக்கு சாஃப்டாகி வந்திருக்கு. இப்போது இது எல்லாத்தையும் அப்படியே கடாயிலேருந்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இது முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோ. இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ திரும்பவும் ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் இதில் ஒரு 10-12 சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியை நறுக்கின பூண்டு, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே தட்டி வச்சுருக்கக்கூடிய சுண்டைக்காயை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே இந்த சுண்டைக்காயை நல்லா வேக விடுங்க. அந்த சுண்டைக்காயோட நிறம் கொஞ்சம் மாறி வரணும். அது வரைக்கும் இது எண்ணெயிலேயே நல்லா வெந்து வரட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வேக விடுங்க. பாருங்கள், சுண்டைக்காயோட நிறம் ஓரளவுக்கு நல்லா மாறி வந்திருக்கு. ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த மசாலா சட்டியில் ஒட்டாமல் கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வேக விடுங்க. நம்ம ஏற்கனவே வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கிறோம், அதனால் ரொம்ப நேரம் எடுக்காது. சட்டுன்னு ஒரு 2 நிமிஷத்தில் வெந்து வந்துடும். பாருங்கள், மசாலா நல்லா வெந்துட்டு அந்த சட்டியில் ஒட்டாமல் பிரிஞ்சு வருது இல்லைங்களா, இந்த அளவுக்கு இதை வேக விட்டுருங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துகிட்டு அதை 1 கப் தண்ணியில் கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஏற்கனவே சுண்டக்காய் நமக்கு பாதி அளவு வெந்துருச்சிங்க, அதனால் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். நம்ம இதை தொக்கு பக்குவத்துக்கு தான் செய்ய போகிறோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க. அந்த புளியோட பச்சை வாசனை போகட்டும். பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சுட்டு புளியோட பச்சை வாசனை போயிட்டு குழம்பு பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. இடையில திறந்து கலந்து விடுங்க. பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அந்த கன்சிஸ்டன்சியும் பாருங்கள் நல்லா தொக்கு பக்குவத்துக்கு வந்திருக்கு. இதுதான் நமக்கு சரியான பக்குவம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இதை நம்ம 1 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான முறையில் நல்லா டேஸ்டியான கருவேப்பிலை சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.